கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 49வது புத்தக காட்சி கடைசி நாள்ல வந்திருக்கோம். மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் புக் ரிவ்யூவரா இருக்கேன். ஆக்சுவலி என் பேர் ரூபா. புக்ஸ் அண்ட் பியாண்ட் வித் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிவ்யூ சேனல் யூடியூப்ல இருக்கு. லவ் ஆன் புக் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயும் புக் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். புத்தக திருவிழா வந்துட்டு கடந்த 2 வாரத்துக்கு மேலேயாவே ரொம்ப வெகு விமர்சையா போயிட்டு இருக்கு. மக்கள் கூட்டம் ஒரு நாள் அதிகமாகவும் ஒரு நாள் கம்மியாகவும் இருக்கு. பட் இருந்தாலுமே அதையும் தாண்டி விற்பனையாளர்களும் இந்த வருஷம் பப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியுது. எழுத்தாளர்கள் இன்னும் கொஞ்சம் அதை விட சந்தோஷமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. போன வருஷம் புத்தக திருவிழா இந்த வருஷம் புத்தக திருவிழா விட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் கண்டினியூஸாக ஒரு 4 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இது 4வது வருஷம் புத்தக திருவிழா நான் வருது. இந்த 4 வருஷத்துலையுமே பொங்கல் நாளையா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த வருஷம் புத்தக திருவிழாவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வருஷம் புக் ஃபேர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு புக் ஃபேர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து மழை வந்தது, அப்புறம் லீவ் சரியாக இல்லாதது, அதனால் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து நல்ல க்ரௌடு, நல்ல சேல்ஸு, மக்களும் நிறைய கலெக்ஷன்ஸு, நிறையா டைட்டில்ஸ் எடுத்து பார்த்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட புக் ஃபேர் வந்து நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம். இந்த 2026 புத்தக கண்காட்சி வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கான புத்தக கண்காட்சிகளோட கொஞ்சம் சிறப்பான புத்தக கண்காட்சியாக தான் இருக்குது. சென்ற ஆண்டு வந்து கிறிஸ்துமஸ் விடுமுறையில் ஆரம்பித்து பொங்கல் விடுமுறைக்கு முன்னாடியே புத்தக கண்காட்சி முடிஞ்சு போனது. அது பலருக்கும் தெரியலை. போன புத்தக கண்காட்சிங்கிறது எல்லா தரப்புக்கும் ஏமாற்றம் அளித்த ஒரு புத்தக கண்காட்சியாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. கடந்த சில ஆண்டுகளாகவே பொங்கல் விடுமுறையில் வந்து புத்தக கண்காட்சிக்கு ஆட்கள் வரலை, வாசகர்கள் வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால தான் போன முறை வந்து தேதிகளை மாற்றி அமைச்சாங்க. ஆனால் இந்த முறை பொங்கல் விடுமுறை நாட்கள்லையும் நல்ல கூட்டம் இருந்தது. நேற்றும் இன்னைக்கு அதாவது கடைசி இறுதி நாட்களையும் மாலைக்கு மேலே நல்ல கூட்டம் இருக்குது. எல்லா தரப்புலையுமே வந்து ஒரு மகிழ்வான புன்னகை எல்லார் தரப்புலையும் பார்க்க முடியுது. என் பேர் சோஃபியா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலாக எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் புத்தக திருவிழா வரேன். இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 லேன் இப்போ தான் நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் பெருசாக தமிழ் புத்தகங்கள் படித்தது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து தான் பார்த்து ஆத்தர்ஸ் நிறையா பேர் கேள்விப்படுறேன். இனிமேல் வந்து அதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம ஏன் தமிழ் புத்தகங்கள்லாம் அவ்வளோ படிக்கல, அதுவும் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. போன வருடம் புத்தக திருவிழாவை வந்து பபாசியோட இன்னொரு டீம் மேனேஜ்மெண்ட் வந்து நடத்துனாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லை. ஆனால் அதை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 புதிய தலைவர்கள் பபாசியில் வந்திருக்காங்க. அவர்கள் நடத்திய இந்த புத்தக கண்காட்சி வந்து ரொம்பவே நல்லா போயிருக்கு. அவங்க பண்ண வசதிகள் உள்ளே இருக்க ஸ்டால்லையும் சரி, வெளியே இருக்க ஃபுட் ஸ்டாலுங்களும் சரி, நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எல்லாமே இந்த தடவை நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலி நான் சென்னைக்கு புதுசு ப்ரோ. நான் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண தான் வந்திருக்கேன். இந்த புக் ஃபேர் பார்க்க வரும்போது எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க புக்ஸ் படிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து இவ்வளோ கூட்டம் ஆர்ப்பரிக்கிறாங்க. மேபி நான் வந்து இப்போ ரெகுலராக படிக்கிறவங்கள இப்போ எப்போயாவது படிக்கிறவன் நானும் வந்து பார்க்குறேன். அது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேரும் இன்னும் புக்ஸ் படிக்கணும்னு உள்ள வரவங்க இருக்காங்க. புக்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புக் ஃபேருங்கிறது நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு திருப்பி அடிக்கடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வருஷம் புக் ஃபேர் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே. பொதுவாக நான் சார்ந்திருக்கிற பதிப்பகங்களோட ரொம்ப நல்லா போயிருக்கு. ஏராளமான புஸ்தகங்கள், இன்னும் கேட்டால் நிறைய மொழிபெயர்ப்புகள். நான் சார்ந்திருக்கிற ஆன்மீக துறையில் வந்து நிறைய புதுசாக இருந்தது. இன்னும் என்னென்னா இந்த பழைய வைடூரியங்கள்லாம் சில பழைய பதிப்பகத்துலலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தேடி போய் வாங்கினோம் இந்த வாட்டி. 1960s விட்ட புக்கெல்லாம் இப்போ திருப்பி ரீப்ரிண்ட் கொண்டு வந்து விற்றாங்க. புத்தர் பற்றின ஒரு புக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கிடைக்காதுனாக்க. இன்னும் ஆச்சுன்னா நான் தான் கடைசி புக்கையும் நான் தான் வாங்கினதில்ல. அதுபோல் சிலலாம் இருந்தது. என்னுடைய மகன் தீவிர இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். அவன் வந்து ரஷ்ய இலக்கியங்கள், சாகித்ய அகாடமியில் நிறைய வாங்கினோம்.
முக்கியமாக கிழக்கு பதிப்பகத்தில் வந்து இவர் மேக்ஸ் முல்லர்னுடைய ஒரு புஸ்தகம் இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதை நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிழக்கு பதிப்பகத்தில் சில காந்தியை பற்றி புஸ்தகங்கள்லாம் ரொம்ப நிறைய வாங்கினோம். இந்த முறை புக் ஃபேரில் நிறையா புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். முக்கியமாக இலக்கியம் அப்படின்றத தவிர்த்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மிக முக்கியமான புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். அவருடைய ஒட்டுமொத்த தொகுப்பான திருவாரூர், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில், அது மாதிரியான முக்கியமான புத்தகங்கள், தஞ்சை நாயக்கர் வரலாறு, அவருடைய ஒரு வாழ்நாள் சாதனைகளினுடைய தொகுப்பு. அதெல்லாம் இலக்கியம் அப்படின்றது பார்த்தா என்னுடைய ஆதர்சம் வந்து ஜெயமோகனுடைய காவியம் இந்த வாட்டி வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். சாகித்ய அகாடமியில் ரொம்ப முக்கியமான நாவல்கள்லாம் விலை குறைந்த விலையில் போட்டிருக்காங்க. முக்கியமாக அமிர்தமும் விஷமும் அந்த மாதிரியான நிறைய நாவல்கள் வந்திருக்கு. அப்புறம் சாருவோடைய நான் தான் அவுரங்கசீப் வாங்கியிருக்கேன். இப்போது இன்னைக்கு கடைசி நாளுக்கு வந்து மாநவீனுடைய சிகண்டியும் பேச்சையும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான பல நாவல்கள், பல கவிதை தொகுப்புகள், சிறுகதை தொகுப்புகள்லாம் வாங்கியிருக்கேன். ஜீரோ டிகிரி மெயினாக எப்பயுமே வாங்குகிற ஸ்டால் ஒன்று. ஸோ ஜீரோ டிகிரியில் வந்துட்டு சாரு நிவேதிதாவோட புத்தகங்கள் எப்பயுமே வருஷம் என்னென்ன புத்தகங்கள் வருதோ அது வாங்குறது. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு கால்ஃப் பந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவிதை தொகுப்பு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகமாக இந்த வருஷம் நானும் அதை வாங்கியிருக்கேன். அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸோட வருகை தான் அதிகமாக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் ஒரு 13-14 வயசில் வந்துட்டு எல்லாருமே சில்ட்ரன் புக்கை நோக்கி தான் போவாங்க. ஆனால் இந்த வருஷம் 10 வயசுலேருந்தே குழந்தைங்களை வந்துட்டு லிட்ரேச்சர் சைடு வந்துட்டு போகிறத அதிகமாக பார்க்க முடியுது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு புத்தக திருவிழா அப்படின்னாவே ஒரு கலவையான புத்தகங்கள் போயிட்டு இருந்ததை தாண்டி லிட்ரேச்சர் அறிவுங்கிறது வந்துட்டு இந்த வருஷம் அதிகமாகி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வாசகர்கள் எல்லாருமே புக்கு ரொம்ப சூஸ் பண்ணி இந்த புத்தகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்பவே பாயிண்ட் அவுட் பண்ணி பிக்கியாக சூஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதை வந்துட்டு அதான் எல்லாருமே கூட்டமாக வாங்குகிற புத்தகங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பிக்கியாக சூஸ் பண்ணுறது இன்னும் சந்தோஷத்தை தருது. ஆக்சுவலாக ஆன் தி ஹோல் அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது மற்ற வருஷங்களோட. ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள்லாம் உள்ளே வரதுக்கு கூட இடம் இருக்காது. பட் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு அவ்வளோ காற்று வாங்குற மாதிரி தான் இருக்குது. மக்களோட வருகை அளவாக இருக்குது. பட் புத்தக விற்பனை வந்துட்டு இன்னும் முடிஞ்சாதான் பப்ளிஷர்ஸ் இருந்து அது கேட்கும் போது தான் தெரியும் புத்தக விற்பனை எப்படி இருக்குங்கிறது. ஆனால் யங்ஸ்டர்ஸும் குழந்தைகளும் அதிகமாக வரதை வந்துட்டு இந்த வருஷம் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். ஆனால் இந்த ஆத்தர் வந்து எனக்கு தெரியல. இது வந்து ஃபுல்லாக ஒரு கவிதைகள் தான் இருக்குது, இங்கிலீஷ் கவிதைகள் தான் இருக்குது. உள்ள 2 கவிதைகள் படித்தனால எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கினது இதுதான். இந்த வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட்டுன்னு சொல்லிட்டு அந்த புக்கு நான் தமிழ் ஆக்கத்தில் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் வாங்கலை. பட் அது ஒன்று தான், அது வாங்கணும்னு ஒரு மைண்டில் இருக்குது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் புக் ஃபேர் அப்போ எவ்வளோ சோஷியல் மீடியாவில் அதுக்கான ரீச் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அதனால என்னால் கம்பேர் பண்ணி சொல்ல முடியல. பட் ஆனால் இந்த புக் ஃபேருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே அதை பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஓரளவுக்கு நிறையா பேர் இதை பற்றி பேசினாங்க. என்னோட சர்க்கிளில் அட்லீஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து புக் ஃபேர் பற்றி போகணும். அண்ட் சோஷியல் மீடியாலேயுமே இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் ஸ்க்ரால் பண்ணும்போதோ ஏதோ ஒன்று இதை சார்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். மக்கள் தேடி வர்றாங்க, புதிய தலைமுறை வாசகர்கள் வர்றாங்க. குறிப்பாக நான் அனலைஸ் பண்ண விதத்தில் என்னென்னா, ஒரு இன்ஸ்டா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக டெவலப் ஆகிருக்குது. இன்ஸ்டாவில் ஒரு புக்கு, ஒரு ரீலோ ஏதோ ஒரு விஷயம் பாப்புலர் ஆச்சுன்னா அதை மட்டுமே தேடி வந்து வாங்குகிற ஒரு ஜென்சி வாசகர்கள் வந்து உருவாகியிருக்கிறாங்க. அதை வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புத்தகத்தை ஒரு புதிய தலைமுறையினர் வந்து தேடி வர்றாங்க, அவங்க வாசிக்கிறாங்க, அந்த வாசிப்போட ருசியை கண்டுக்கிறாங்க, அடுத்தடுத்த புத்தகங்களை அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, இதை வரவேற்கணும். 10 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். பேசிக்காக நான் படிக்கும்போதுலேருந்தே இந்த சென்னை புத்தக கண்காட்சி வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் ஒரு வருஷமும் இதனோட மெருகு அதிகமாகிட்டு தான் வருது. ஸோ அந்த புக்கு பார்க்கும்போதே படிக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ சுஜாதா நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், இறையன்பு, அப்புறம் விகடன் பிரசல், கிழக்கு பதிப்பகம், அந்த மாதிரி நிறைய புக்கு வந்து வாங்கிட்டு போவேன். ஒரு 5000 வரைக்கும் புக் வாங்குவேன். ஸோ டெஃபினட்டாக அடுத்த வருஷம் வரைக்கும் இதை அப்படியே கொஞ்சம் மெதுவாக அசை போட்டு படிக்கிறதே ஒரு சுகமான அனுபவம் தான். ஸோ இப்போ
இந்த இப்போ சமீப காலமாக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மொபைல்லாம் பார்க்கறதுனால என்ன வந்தாலும் நம்ம அந்த புத்தகத்தோட வாசனை, இந்த புத்தகத்தோட படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சுகமானது. ஸோ இதை வந்து இளைஞர்கள் வந்து பின்பற்றினா அவங்களோட அந்த மொழித்திறன் நிறைய வளர்கிறதோட ஸோ அவங்களோட அறிவும் பெருகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த வருஷம் சென்னைக்கு புதுசு ப்ரோ. நான் திருச்சி சென்னையில் திருச்சியில் போட்டிருந்தபோது என்னால் போக முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் போக முடியல. அட் சேம் டைம் இங்கே வந்தபோது என்னால் வர முடிஞ்சது. நிறைய புக்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். அண்டு அதை எடுத்துட்டேன்னா இப்போ நான் ஒரு புக்கு தேடி வந்திருக்கேன். அந்த புக்கு கிடச்சிட்டா பெட்டராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு நீங்கள் கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க, நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் பேச முடியும். நான் வந்து இன்டர்மீடியட் தான். ஸோ எனக்கு கலெக்ஷன்ஸ் பற்றி தெரியல. பட் எனக்கு பார்க்கும்போது கண்ணை கட்டி காட்டில் ஓட்டவனுக்கு எல்லாமே தங்கமாக தான் இருக்கும், எல்லாமே மரமாக தான் இருக்கும். இல்லை என்னுடைய ஃபேவரட் நான் வந்து 2 திசையில் நான் வந்து ஒரு ஆன்மீக மலர் எடிட்டராக இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் முக்கியமாக வந்து இந்த வருஷ கலெக்ஷனே வந்து நான் ரொம்ப விரும்புகிற ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு 17 வால்யூம் அவங்க கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனில் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க, ரம்யா வாசுதேவன் பேர். அவங்க அரங்கனோட பொழுதுகள் ஒரு புக் போட்டிருந்தாங்க. அவங்களோடது ரொம்ப நல்லா போயிருக்கு இந்த வருஷம். அதை தவிர வந்து என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார். அவருடைய புஸ்தகங்கள் நான் எங்கே வந்தாலும் அவருடைய புஸ்தகம் என்கிட்ட ஒன்று இருந்தால் கூட புக் ஃபேர் அப்போ நினைவு வச்சு அவரோடது ஒன்று வாங்குறது வழக்கம் எனக்கு. அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஜெயமோகன் சார் இருக்குது. என்னுடைய மகன் வந்து நான் இல்லை நடுவில் ஊரில் என்னுடைய புத்தகம் ஒன்று அவருக்கு பரிசளித்தான். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாருடைய புக்கு அவுரங்கசீப் ஒன்று வாங்கினோம். இதுபோல் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் ஒன்று வாங்கியிருக்கு. இல்லை இந்த வருஷம் புக் ஃபேர் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் எல்லோரும் டெல்லி அப்பெல்லாம் சாப்பிட வராங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லோரும் புக்கு வாங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சாதாரணமாக ஒரு தீபாவளி பட்டாசுன்னா என்ன பண்ணுவோம், 1000 ரூபாய்க்கு ஆரம்பித்து 5000 ரூபாயில் கொண்டு போய் முடிப்பாங்க. அதுபோல் இந்த வருஷம் ஒரு 2000 ரூபா வச்சுருந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8000 ரூபா 10000 ரூபா அது மாதிரிக்கு வாங்குறாங்க. இன்னொன்று வந்து அந்த 10 நாளில் 7 நாள் வந்தவங்களாம் நிறைய பேர் இந்த வாட்டி புக் ஃபேரில் பார்க்க ஆசையாக திரும்பி சில பேர் ஒரு நாள் வாங்கிட்டு மறுநாள் திருப்பி வாங்காமல் போய் ஆனால் திருப்பி ஆசைப்பட்டு இன்னைக்கு கடைசி நாள் கூட இப்போ ஆஃபீஸ் வந்து நேராக இப்படி வரேன், ஒரு 6:30 மணிக்கு வந்து இன்னும் 1 மணி நேரம் தானே டைம் இருக்கும், இந்த கடைசி பஸ்ஸை பிடிச்சிக்கிற மாதிரி கிடுகிடுன்னு போய் பார்த்து வாங்கிடுவோம். இன்றைக்கி ஒரு 1500 ரூபாய்க்கு சும்மா ஒரு உதிரியாக அப்படியே வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. புது கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வாட்டி பிரமாதம். நிறைய பதிப்பகம் பேர் சொல்ல முடியல. பட் ஆனால் நிறைய புதுசாக நிறைய வந்திருக்கு. உலக அரசியல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அதாவது பன்னாட்டு விஷயங்கள்லாம் என்ன நடக்குதோ அழகாக தமிழ் படுத்தியிருக்காங்க நிறைய. அதில் வந்துட்டு மொழிபெயர்ப்பு இந்த வாட்டி பிரமாதம். அதை தவிர வந்து புது எழுத்தாளர்கள் அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் நிறையா வந்திருக்கு இந்த வாட்டி. அவங்களது இப்போ சமீப காலத்தில் அங்கங்கே சின்ன விருதுகள் வாங்கி சாகித்ய அகாடமி கூட போட்டி போடுற நிறைய எழுத்தாளர்கள் இங்கே நான் பார்த்தேன். நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுடைய புத்தகம்லாம் நிறைய பேர் விற்கிது. எல்லோருடைய வாயிலையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க புத்தகம் கிடைக்குமா, இவங்க புத்தகம் கிடைக்குமா அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாட்டி நிறையா வாங்க வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ். நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்க வாசித்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸில் ஒரு 40% தான் இலக்கியம் வாங்குறவங்க, தீவிர இலக்கியம் வாங்குறவங்க. மிச்சம் எல்லாருமே அந்த ஃபேண்டசி, இங்கிலீஷோடைய பொழுதுபோக்கு நாவல்கள் அந்த மாதிரி வாங்குறவங்க ஜாஸ்தி. ஆனால் போன வருஷத்தை இந்த வாட்டி அதிகரிச்சிருக்கு. நிறையா சோஷியல் மீடியா வழியாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. பொதுவாக எல்லோரும் பெருமாள் முருகன், அப்படியே மெதுவாக ஜெயமோகன் அந்த மாதிரி வர்றவங்களும் இந்த வாட்டி ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. நிறையா வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.